கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான மகிழ்ச்சி நாளின் ஆராதனையை, உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனையை தேவன் தாமே ஆசீர்வதித்தரும்படி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பாஸ்டர் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை உண்மை மனதோடு, ஆண்டவரை முழு மனதோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஆராதிக்கும்படிக்காய், நாங்கள் வேறு வேறு இடங்களில் காணப்பட்டாலும் ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும்படிக்காய் இந்த நாளிலே நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷத்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்குங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்கப்பா. விசேஷமா இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ செய்தியை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். பேச போகிற தாசனை கர்த்தர் நீர் மறைத்து கொள்ளுங்க. நம்முடைய வல்லமையின் ஆண்டவரே கர்த்தாவே பிரசன்னம் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வாஞ்சியோடு காணப்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாளின் காரியங்களை ஒவ்வொன்றும் நீங்க பொறுப்பெடுங்க. நம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை அன்போடு கூட வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாத என்னை காத்திடுவார். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேன் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு கூட எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவார் என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பேன். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவார் என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பேன். பயப்படாதே என்றுரைத்தாரே, பாரில் நின்றனை மீட்டெடுத்தாரே. பயப்படாதே என்றுரைத்தாரே, பாரில் நின்றனை மீட்டெடுத்தாரே. பேரை சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்த நான் சொந்தமானே. பேரை சொல்லி அழைத்திட்டாரே, பேரானந்தம் நான் சொந்தமானே. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவார் என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பேன். கண்ணீர்களை கடந்திடும் போதும் தயங்காதே உன்னோடு இருப்பேன். கண்ணீர்களை கடந்திடும் போதும் தயங்காதே உன்னோடு இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போதும் அதன் பேரில் பற்றாதே என்றார். அக்கினியில் நடக்கும் போதும் அதன் பேரில் பற்றாதே என்றார். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவார் என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பேன். தீமை பொழுது என்னை கைவிட்டாலும் இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வாரே. தீமை பொழுது என்னை கைவிட்டாலும் இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வாரே.
நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. ஆமென். நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாதென்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பே. உறுதியாய் உம்மை பற்றி கொண்டார், உண்மையாய் என்னை காத்து கொள்வீரே. உறுதியாய் உம்மை பற்றி கொண்டார், உண்மையாய் என்னை காத்து கொள்வீரே. கெஞ்சும் வேண்டுதல்கள் கேட்பீரே, தஞ்சம் வேறொருவரும் இல்லை. கெஞ்சும் வேண்டுதல்கள் கேட்பீரே, தஞ்சம் வேறொருவரும் இல்லை. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வருவாதென்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பே. வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாதென்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பே. அல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை மகிமை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு முடியாதவர்கள் நாம் எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை நோக்கி ஆண்டவருக்கு நன்றி சொன்னுள்ளாங்க. இந்த 7வது மாதத்தின் 12வது நாள் வரையிலும் அவரே நம்மை நடத்தி கொண்டு வந்தார். என்னோடு இருந்தார், நம்மோடு இருந்தார், நம்முடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் நம்மை நடத்தினார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வல்ல தேவன் என்னோடு இருந்தாரே, வழுவாமல் என்னை காத்து கொண்டார், என்ன நடத்தினாரு. ஆர்ப்பரிப்போடு கூட அவரை மகிமைப்படுத்த 4வது சரணத்துல நாம் பாடினோம், உறுதியாய் உம்மை பற்றி கொண்டால் உண்மையாய் என்னை நீர் காத்துக் கொள்வீர். நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கிருபையினுடன் எங்கள் மேல நீர் இரக்கம் கொள்ளும்படி, எங்கள் மேல் இறங்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நித்தம் நடத்தும்படி எங்களை உச்சிலுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டவளாக உம்முடைய சமூகத்தினராய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உண்மையாய் உம்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, உறுதியோடு கூட நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, எங்களை உண்மையாய் காத்து கொள்ளுகிற தேவன். இந்த காலை வேளையில உண்மையாய் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிற அடியார்களை காத்து நடத்தும்படி, நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் எங்களை கர்த்தர் நீரே எங்களை நடத்தும்படி உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் ஒரு மனப்பற்றவர்களாய் ஸ்தோத்திர ஆண்டவரே, அநேக நெருக்கங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்கப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீங்க ஆண்டவரே. எங்களோட அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து நடத்தினீங்க. வல்ல தேவனா எங்களோடு கூட இருந்தீங்களே, நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிறோம். உறுதியாய் உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, உண்மையாய் எங்களை காக்கிற தேவன். உடைய கிருபை, நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை நித்தம் நீர் நடத்தும்படி எங்களை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் என்று சொல்லி இந்த கடைசி சரணத்தை மறுபடியும் நாம் பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆர்ப்பரித்து ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உறுதியாய் உம்மை பற்றி கொண்டால் உண்மையாய் என்னை காத்து கொள்வீரே. உறுதியாய் உம்மை பற்றி கொண்டால் உண்மையாய் என்னை காத்து கொள்வீரே. நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. ஆமென். நித்திய கிருபையுடன் இறங்கி நித்தம் என்னை நடத்துவாரே. வல்ல தேவன், வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாதென்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே, அல்லேலூயா என்றார் பரிப்பேன். வல்ல தேவன், வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாதென்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்றார் பரிப்பேனே,
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேன். ஒருவரை எல்லாரும் வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, அமை வழுவாது என்னை காத்திடுவாரே. ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேனே, அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேன். வல்ல தேவன் என்னோடு இருப்பாரே, வழுவாது என்னை காத்திடுவாரே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேனே, அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா என்று நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆர்ப்பரிப்போடு கூட, ஆர்ப்பரிப்பு என்று சொல்லும்போது அதிகப்படியான சத்தத்தை, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஷவுட்டிங் என்று ஸ்தோத்திரம் அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆர்ப்பரிப்போடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 7வது மாதம் இந்த 12வது நாள் வரையிலும் கர்த்தரே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. வல்ல தேவனாய் நம்மோடு கூட இருந்திருக்கிறாரு. வழுவாமல் காக்கிறவராய் நம்மோடு கூட இருந்திருக்கிறாரு. பயமில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. நாம் பாடின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸ்தோத்திரம் உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தின அந்த நடத்துதலை நினைவு கூறுகிற நாளாக வார்த்தைகளாகவே அது காணப்பட்டது. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்து நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எங்க கூட இருந்தாரு? கர்த்தர் ஒருவர் தாங்க எங்களை நடத்தினாரு. ஸ்தோத்திரம். அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார். எங்களோட அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். குறைவில்லாமல் நம்மை நடத்துகிறவர். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் யெகோவா ராஃபா, சுகம் தந்து நடத்துகிறவர். அவர் யெகோவா ஈரே, தேவலெல்லாம் சந்திக்கிறவர். யெகோவா ஷம்மா, நம்மோடு கூடவே இருக்கிற தேவன். அவர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். ஆண்டவர், எங்க கூட நீங்க இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். என் தேவனீர் என்னோடு கூட, எங்களோடு கூட, குடும்பத்தோடு, என் பிள்ளைகளோடு இருக்கிறீர். இம்மட்டுமா இருந்து எங்களை நடத்தினீர். இப்போது எங்களோடு கூட இருக்கிறீர். இனிமேலும் எங்களோடு இருந்து நீ நடத்த போகிறீர். உம்முடைய அன்புக்காக, நித்திய கிருபைக்காக, நித்தம் எங்களை நடத்த போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை பாட போகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரின் தேவனாய், என் கர்த்தராய், என் மீட்பராய், என்னை நடத்துகிறவராய் என்னோடு கூட இருக்கிறதுனாலே ஒரு குறைவு எனக்கு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அறிக்கையிட போறோம். குறைவில்லையே, குறைவில்லையே, என் கர்த்தர் என் மீட்பராய் என்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டவர்களாக அறிக்கையிடுவோம். ஸ்தோத்திரம். தேவன் நாம் சொல்லுகிற, அறிக்கையிடுகிற காரியங்களை நமக்குள்ளே நிறைவேற்றி நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, அமை குறையில்லையே. சொல்லுங்க. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லை, குறையில்லையே, அமை குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அமை என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லை, குறையில்லையே, அமை குறையில்லையே. சொல்லுங்க. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லை, குறையில்லையே, அமை குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. அமை அமை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அமை என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்.
நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லை, குறையில்லையே, இல்ல குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லை, குறையில்லையே, நம்மை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். எல்லாரும் எல்லாரும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஆமென். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லை, குறையில்லையே, அவை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, அவை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென், ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையில, குறையில்லையே, அமை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். அமை, அமை குறையில்லையே, எல்லாரும் குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென், ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆமென், ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், சந்தோஷத்தோடு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. என் கர்த்தர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். குறையில்லை, குறைவில்லையே, அவை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லை, குறையில்லையே, அவை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, அமை குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஒரு குறைவும் எனக்கு இல்லை. தாவீது சொல்கிறாரு, அவர் என் மேய்ப்பரா என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தாட்சி அடையேன். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன கொண்டு போவார். இந்த சங்கீதத்தை வைத்துதான் ஃபாதர் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பரா என்னோடு கூட, என் கர்த்தர் என் மேய்ப்பர், என் மீட்பர், என் இரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. 7வது மாதம் 2வது கர்த்தருடைய நாள் வரையிலும் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, அவருக்கு நன்றி சொல்ல, அவரில் மகிழ்ந்திருக்க, அவரில் கலிகூற தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக நன்றி சொன்னதாக கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உலகத்தால முடியாதது, மருத்துவத்தால முடியாதது, நம்முடைய தேவனால எல்லாம் கூடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன். இந்த ஆராதனை வேளையில உண்மையா எங்களோடு இணைந்து உங்களுடைய வீடுகளிலே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அருகில் அவர் வந்திருக்கிறார். உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவில், உங்கள் பிள்ளைகளின் நடுவில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
உண்மையாய் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய், முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வல்ல தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தின தேவன். ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் அவர் நம்முடைய மத்தியிலே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் தேவனாய் இருந்து அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஸ்தோத்திர தேவனா எங்களோடு கூட இருக்கிறீர். நீரே எங்களோடு இருந்து நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தருளாய். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால கூடாதது ஒன்று. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆர்ப்பரிப்போடு கூட துதியுங்க, ஆராதியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாரா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவரின் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவரின் ஆனந்தம். சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர். ஆமென். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ராஃபா, யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா, யெகோவா எங்கும் நிறைந்தவரே. ராஃபா, ராஃபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா, யெகோவா எங்கும் நிறைந்தவரே. இவரே எந்தன் தேவன், என் பிதாவரின் ஆனந்தம். இவரே, எல்லாரும் இவரே எந்தன் தேவன், என் பிதாவரின் ஆனந்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர். ஆமென். இவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஷாலோம், யெகோவா எந்தன் சமாதானம். நீசி, யெகோவா எந்தன் ஜெயக்கொடியே. ஷாலோம், யெகோவா எந்தன் சமாதானம். நீசி, யெகோவா எந்தன் ஜெயக்கொடியா. இவரே எந்தன் தேவன், என் பிதாவரின் ஆனந்தம். சொல்லுங்களேன். இவரே, இவரே எந்தன் தேவன், என் பிதாவரின் ஆனந்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர். ஆமென், ஆமென். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் இது உண்மையா பாடினீங்களோ எனக்கு தெரியல. அவர் ராஃபா, யெகோவாவை நம்ம கூட இருக்கிறார். சுகம் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட தங்கி இருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட தங்கி இருக்கிற தேவனாக, நம்முடைய மத்தியிலே உலாவுகிற தேவனாக, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிற தேவன். இந்த 7வது மாதம் 12வது நாள் வரையிலும் அவருடைய சமாதானத்தை நமக்குள்ளே தந்து நடத்தி இருக்கிறார். நம்மை ஜெயமாய் நடத்தி வந்திருக்கிறாரு. யெகோவா நிசி, ஜெயக்கொடியா இருந்து நம்மை நடத்தி இருக்கிறாரு. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்து, எங்களோடு இருந்து, எங்கள் பிள்ளைகளோடு இருந்து, எங்கள் வருமானங்கள், வேலைகள், கைடுகிற காரியங்கள், எல்லா வியாபாரங்களில நீர் இருந்து ஜெயமா எங்களை நடத்தி வந்தீரே.
7வது மாதம் 12வது நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உள்ளங்கள் நன்றி நாளை நிறைந்தருளாய் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒருவருக்கே நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம்ப்பா. உம்முடைய நாமத்துக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட ஹல்லேலூயா, ஆமென். தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தினவரே, எங்களோடு கூட இருந்தவரே, சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்துக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின எங்களை வினேசர் இம்மானுவேலராய் தொடர்ந்து நீரே எங்களோடு இருந்து நடத்தும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படும்படி ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யும். உடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தை நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த 7வது மாதத்தின் 12வது நாளை காணும்படி கர்த்தர் செய்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். We thank the Lord for the 7th month and the 12th day. We thank the Lord for His grace. ஸ்தோத்திரம். 2வது கர்த்தருடைய நாளிலே இப்படியாக நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். The second week of this month, I would thank the Lord for this service. தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's bow down our heads and look to the Lord for His word. அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Our heavenly loving Father, we thank you for this blessed day. இம்மட்டுமா எங்கள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Till now, Lord, you have blessed the worship and you led us, Lord. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். And now, Lord, we bow down our heads and speak to us through your word, Lord. எங்களை போதித்து கர்த்தர் நடத்தும். Lord, you teach us and lead us. எங்களை ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நடத்தும். Lord, you counsel us and lead us. தேவ நடத்துதலுக்கு எங்களை தருகிறோம். We surrender ourselves to you. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். Lord, you speak, we listen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. யோபுடைய சரித்திரம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Job, chapter 29, verse 5. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். When the Almighty was at with me, when my children were about me. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். The Almighty was with me. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். From last Monday, I am meditating on this word. என்னுடைய ஸ்தோத்திரம் அனுதின வேத பகுதியில் யோபு சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
And in my daily devotion, I'm reading the book of Job. ஸ்தோத்திரம். கடந்த வெள்ளிக்கிழமையோடு யோபு சரித்திரத்தை வாசித்து முடித்து விட்டேன். And last Friday, I was able to finish the book. ஸ்தோத்திரம். 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலையிலே இந்த பகுதியை வாசிக்கும்போது இந்த வசனம் என்னோடு கூட பேசினது. On the 6th of this month, I was reading this chapter and this verse spoke to me. ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறார், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். Job said that the Almighty was with me. ஸ்தோத்திரம். அவருடைய சூழ்நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். We know his situation. அவருடைய குறைவு என்ன என்பது நமக்கு தெரியும். We also know what was his shortcoming. அவருடைய நெருக்கம் என்ன என்பது நமக்கு தெரியும். And we know what he was oppressed about. அவர் எதிலெல்லாம் ஒரு இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே காணப்படுகிறார் என்பது நமக்கு தெரியும். And we also know what all the things he was lacking. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் And among all the situation, அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். he said that the Almighty was with me. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியும்? Now how can we say this? சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார்னு எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல முடியும்? Today, how many of us can confess that the Lord was with us? எங்கங்க ஆண்டவர் எங்க கூட இருந்தாரு? We are going to say, was the Lord mighty with us? ஆண்டவர் என்ன எங்களுக்கு செய்தாரு? We are going to complain that what God did? ஆண்டவர் ஸ்தோத்திரம் எங்களுக்கு எவ்வளவு குறைவா தானே எங்களுக்கு கொடுத்திருந்தாரு? Are we going to murmur to the Lord that you didn't give us enough? தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். But we keep complaining to the Lord always. ஸ்தோத்திரம். நம்முடைய கிதியோனுடைய வாழ்க்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். We know about the life of Gideon. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, In the book of Judges chapter 6 verse 12, நியாயாதிபதிகள் 6:12 கொஞ்சம் வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். and the angel of the Lord appeared unto him and said unto him, The Lord is with thee, thou mighty man of valor. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. The Lord is with thee, thou mighty man of valor. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதனானவர் தான் சொல்றாரு. The angel of the Lord said this. ஆனால் இந்த கிதியோன் சொல்லுகிற காரியம் என்ன? But how does Gideon reply to this? அடுத்த வசனத்திலே நாம் படிக்கும்போது, In the next verse we read like this. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசியுங்கள். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். போதும். And Gideon said, O my Lord, if the Lord be with us, why then is all this befallen us? கர்த்தருடைய தூதன் தான் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி. The angel of the Lord said that the Lord is with thee. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் படிக்கும்போது, அவர்களுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் மீதியானுடைய கரத்திலே இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்துட்டார். In the beginning of this chapter we read later, because of the sins of the children of Israel, the Lord gave them into the hands of the Midianites. அந்த ஸ்தோத்திர உபத்திரவத்தினால, மீதியானரிடம் வந்த துன்பத்தினால அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள். And because of the Midianites they were afraid and they were hiding. கிதியோன் ஸ்தோத்திரம் அவன் ஆலைக்கு அருகிலே கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். We read that near the wine press Gideon was threshing wheat. ஸ்தோத்திரம். அவனுடைய வேலைக்கு மத்தியிலும் பயம் நடுக்கம் அவனுக்குள்ள இருந்தது. And among his work he was afraid. ஸ்தோத்திரம். அப்பதான் கர்த்தருடைய தூதன் அவன்கிட்ட வந்து சொல்றாரு, At the time the angel of the Lord came to him. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. The Lord is with thee, he said. ஒருவேளை உங்களிடத்தில் என்னிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால், If this word came to us, you and me, ஸ்தோத்திரம், என்ன நம்ம சொல்லுவோம்? what will we say? கர்த்தர் என் கூட இருக்கிறார், ரொம்ப சந்தோஷங்க. We will say the Lord is with me, I am happy. ஸ்தோத்திரம். என்ன பராக்கிரமசாலியா கர்த்தர் பார்க்கறார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருப்போம். We will say we are happy. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கிதியோன் சொல்ற காரியம் என்ன? But what does Gideon say? கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிட வேண்டும்? Then he is saying that if the Lord is with us, then why all these things are befallen us? யோபுக்கு அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், பிள்ளை இல்லாத நிலைமை, வேலைக்காரி, கழுதை, ஆடு, மாடு எல்லாத்தையும் இழந்து போனான். Job had lost everything, his children, his cattle and all the things he lost. எல்லாவற்றையும் இழந்த நிலையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே அவன் காணப்பட்டான். But even then of losing everything, he praised the Lord. அவனுடைய நண்பர்கள் அவனை குறித்து அநேக காரியங்களை முறுமுறுத்து ஸ்தோத்திரம் அவனை குறைவாய் பேசி அவனுக்கு விரோதமான காரியங்களை சொன்ன போதிலும் அவன் ஒரு காரியத்திலும் சோர்ந்து விடவில்லை. Even though his friends spoke to him and tried to depress him, he didn't say anything against the Lord. ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தாரு. He said, the Almighty God is with me. இன்னைக்கு உலக மனுஷராகி நீங்களும் நானும் இப்படி சொல்ல முடியுமா? Today we people of the world, can we say this? ரூத்தின் சரித்திரத்தில் நகோமி அம்மா சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். In the book of Ruth, Naomi says that the Lord has given me this sorrow. ஸ்தோத்திரம். பயங்கரமான கிளேசத்துக்குள்ள நான் இருக்கிறேன். I am terrified, I'm in much trouble, she said. தவறு பண்ணது அவங்க தான். She made the mistake. கர்த்தர் அவளை பெத்லகேமில் வச்சிருந்தாரு. The Lord had kept her in Bethlehem. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். It is called the
house of the bread of the Lord, the Bethlehem is called like that. So பெத்லகேமில் இருந்து அவங்க தான் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. And they left Bethlehem and went to Moab. ஒரு சின்ன குறைவு அந்த இடத்துல வந்தது. There was a small shortage. ஸ்தோத்திரம், பஞ்சம் அந்த இடத்துல வந்தது. There was a famine. உடனே அவர்கள் புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. They immediately went to Moab. ஆண்டவர் அங்க போக சொல்லல. Lord did not tell them to go. அவங்களா குடும்பமா புறப்பட்டு போயிட்டாங்க. They themselves left the place and went. ஸ்தோத்திரம், அங்க போனப்ப பிரச்சனை, புருஷன் மரித்தான், பிள்ளைகள் 2 பேரும் மரித்து போனார்கள். And there she lost her husband and children. அவளுடைய விருப்பத்தின்படி அவள் போனாள். She left because of her own desire. ஆனால் வரும்போது அவள் சொல்லுகிற காரியம், And when she came, she said like this: சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை உண்டாக்கி விட்டார். The Lord Almighty has given me this bitterness. சர்வ வல்லவர் எனக்கு கிளேசப்படுத்தி விட்டார், என்னை கிளேசப்படுத்தி விட்டார். The Lord has given me this இன்னைக்கு terrified. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தரை குறை கூறுகளாகவே இருக்கிறோம். Today we the children of the Lord always complain. இன்னைக்கு நீங்களும் நானும் சர்வ வல்ல தேவனை குறை கூறுகிற, அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிற நிலைமைக்குள்ளே நம்ம காணப்படுகிறோம். Today we are not able to understand the strength of the Almighty. We complain. ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் இந்த யோபுடைய அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். Today you and me have to come into this experience of Job. யோபு சொல்கிறார், குறைவுக்கு மத்தியிலும் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். Job said, among his troubles, he said, the Almighty was yet with me. இந்த கொள்ளை நோயின் நாட்களிலே, In these days of this plague, இந்த கிருமி தாக்குதல் இருக்கிற நாட்களிலே, in the days of this virus attack, வேலை இல்லாத நிலைமையிலே, in the place where we don't have job, வருமானம் இல்லாத நிலைமையிலே, we don't have any income, பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்த சூழ்நிலையிலே, we are much terrified and afraid. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். The Lord Almighty is with me. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். The Almighty is with me. நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டியது அவசியம். Today you and me should confess this word. சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருந்தார். The Almighty is with me. யோபு சரித்திரத்தில் நாம் படிக்கும்போது 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, In the book of Job chapter 21 verse 15 we read like this. ஸ்தோத்திரம், 21:15 வாசிக்கலாம். சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். சர்வ வல்லவரை பார்க்கிறதுக்கு அவர் யாரு, அதனால பிரயோஜனம் என்ன என்று சொல்லுகிறார். Who is the Almighty that we should serve him, and what profit should we have if we pray to him? இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். Today you and me are asking like that. என்னங்க ஆண்டவர் பண்ணிட்டாரு? What has the Lord done for me? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? We are the children of the Lord. What is the profit for us? ஸ்தோத்திரம், ஆண்டவர் தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? We seek the Lord. What is our profit? ஆலயெல்லாம் மூடப்பட்டிருக்குது, தேடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. All the churches are closed. We can't seek the Lord also. ஸ்தோத்திரம், நம்ம சொல்றதுக்காரி இன்னா பிரயோஜனம், இன்னா கண்டுட்டேன், ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். Today we are complaining that we don't have any profit. தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எதிர்மறையாக பேசுகிறதை விட்டுவிட வேண்டும். So you and the children of the Lord should stop speaking like that. இந்த விசேஷித்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், In this special Sunday, the Lord is telling this to you and me. ஸ்தோத்திரம், எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் Among all the things that are against us, சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருந்தார். remember the Lord Almighty is with அவர் us. ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். He alone is with us and led us. அவர் எப்படி நம்மோடு கூட இருந்தாரு, How he was with us, என்னென்ன காரியங்களில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினாரு, what are the things he did for us and led us, எப்படி எல்லாம் நம்ம இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு, till this time how he led us, எப்படி இனிமேல் நம்மை நடத்த போகிறாரு, and how he is going to lead us. ஒரு 4 அனுபவங்களை உங்களுக்குள்ளே சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். I am going to tell about the 4 experiences and pray. ஸ்தோத்திரம், முதலாவது வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book, let's turn to book of 1 Chronicle chapter 17 verse 2. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். Then Nathan said unto David, do all that is in thine heart, for the God is with thee. தேவன் உம்மோடு இருக்கிறார். God is with thee. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். Almighty is with us. ஸ்தோத்திரம், யோபு சொன்னார் சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார் என்று. Job said that Almighty was with him. நாத்தான் தாவீதிடத்தில் சொல்றார், சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். And Nathan said to David that God is with thee. தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். God is with thee. இந்த காலை வேளையில பக்கத்துல இருக்கட்டும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Today turn to the people near you and say God is with thee. தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். God is with thee. கையை கொடுத்து சொல்ல முடியல, கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் உம்மோடு இருக்கிறார். Lift up your hands and say God is with thee. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with thee. ஸ்தோத்திரம், இந்த புதிய
நாளின் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். This day of rest on this Sunday, let us say that God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது When God is with us, என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? what are the blessings that we have? யோசுவா சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Joshua chapter 3 verse 7. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said unto Joshua, this day will I begin to magnify thee in the sight of all Israel, that they may know that as I was with Moses, so I will be with thee. எல்லார் கண்களுக்கு முன்னால உன்னை மேன்மைப்படுத்துவேன். I am going to magnify you among all the people. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், When the Lord is with you, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது when the Lord is with us, உலகத்துக்கு முன்னால் நம்மை மேன்மைப்படுத்துவார். the Lord is going to magnify and exalt us. நாம் இருக்கிற இடத்துல நம்மை மேன்மைப்படுத்துவார். The Lord is going to magnify us in the நம்முடைய place where you are. சகோதரர் மத்தியில நம்மை மேன்மைப்படுத்துவார். Among your brothers, He is going to exalt you. நம்முடைய குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் நம்மை Among மேன்மைப்படுத்துவார். the family, He will magnify you. தாவீதை தன்னுடைய குடும்பத்தார் ஆடுகளை மேய்க்கும்படி விட்டிருந்தார்கள். And David was tending the sheep, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். but the Lord was with them. அவனை கர்த்தர் அவன் சகோதரர் நடுவிலே மேன்மைப்படுத்தினார். And the Lord exalted him among his brethren. இன்னைக்கு உங்களுக்கு என்னையும் ஒருவேளை குடும்பத்தார் ஒதுக்கி இருக்கலாம். Today, your family might have left you alone. நம்முடைய ஸ்தோத்திரம் வந்து ஜனங்கள் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். All the other members in the family would have left you. நாம் இருக்கிற இடத்துல நாம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நாம் காணப்படலாம். In wherever you are, you might be left alone. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். But the Lord is saying, I am with you. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. When the Lord is with us, யோசுவா பார்த்து சொன்னாரு, and the Lord said to Joshua, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். as I was with Moses, so I will be with thee. எல்லா இஸ்ரவேலர் அறியும்படிக்கு நான் உன்னை எல்லார் கண்களுக்கு முன்னால மேன்மைப்படுத்துவேன். And among all Israelites, I am going to magnify you. மோசேயோடு யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். And the Lord who was with Moses and Joshua is with us. உங்களை என்னையும் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்த போறார். The Lord is going to exalt you and me in the place where நம்முடைய you are. ஊழியங்களிலே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த The போகிறார். Lord is going to magnify us among the ministry. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை படிக்கலாம். And what is the second blessing the Lord is going to give you? உபாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Deuteronomy chapter 2 verse 7. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். For the Lord thy God hath blessed thee in all the works of thy hand. He knoweth thy walking through this great wilderness. These 40 years the Lord thy God hath been with thee. Thou hast lacked nothing. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். The Lord thy God was with thee. இந்த 2020வது வருஷம் 7வது மாதம் 12வது நாள் வரையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். In this new year, till the 7th month and 12th day, the Lord, the God was with thee. ஒன்றும் உனக்கு குறைவுபடவில்லை. Thou hast lacked nothing. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தாரு. As the Lord was with Moses, he was with Joshua also. ஸ்தோத்திரம். அவனை மேன்மைப்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால மேன்மைப்படுத்தினார் என்று வாசித்தோம். We read that the Lord magnified Joshua in the sight of Israel. கர்த்தர் இந்த நாள் வரையிலும் நம்மோடு கூட அவர் இருந்து நடத்தி வந்திருக்கிறாரு. And the Lord was with us till this day and அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. he is with us. என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? What is the blessing is going to இது be? வரைக்கும் உனக்கு ஒன்றும் குறைவுபடல. Thou hast lacked nothing till now. இனியும் ஒன்று குறைவுபடாது. And in future also you will not lack anything. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. And those who seek the Lord shall not lack anything. ஒரு குறைவில்லாம கர்த்தர் நம்மை நடத்த போறாரு. The Lord is going to leave you without any lacking. வருமானத்துல குறைவுபட்டிருக்கிறோம். We might be lacking in income. வியாபாரத்துல வேலையில குறைவுபட்டிருக்கிறோம். We might be lacking in the business. ஆனாலும் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார், நம்மை குறைவில்லாமல் நடத்த போகிறார். But the Lord is with us and he will be leading us. குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை என்னை நடத்த போகிறார். You are going to lack nothing. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் மாத்திரம் இல்ல, He is the Lord who will magnify us. ஸ்தோத்திரம். அவர் நம்மை குறைவில்லாமல் நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். He will lead us, you will not lack anything. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, In the book of Isaiah chapter 43 verse, ஏசாயா 43:5 வாசிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். Fear not, for I am with thee. I will bring thy seed from the east and gather thee from the west. பயப்படாதே,
நான் உன்னோட இருக்கிறேன். Fear not, for I am with thee. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறது போது மேன்மையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். When the Lord is with us, he is going to magnify us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது குறைவுபடாத ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். When the Lord is with us, we will not lack anything. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது பயம் இல்லாமல் நம்மை நடத்துகிறார். And when the Lord is with us, he will lead us without fear. அநேகருக்கு பயம் எப்படி நாட்கள் நடக்க போகிறதோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம். Many have fear about what is going to happen ஐயோ tomorrow. வருமானம் இல்லையே, என்னோட அப்பத்தையும் தண்ணீரை எப்படி கர்த்தர் நடத்த போறார் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். We don't have income, what we are going to do. Many are ஐயோ thinking. அநேக மருத்துவமனை இல்லையே, வியாதிக்கு எப்படி வரும் சோதர காரியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Many are thinking the hospitals are shut down, what I'm going to do. இப்படி சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவோம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Many are thinking that churches are shut down, when will my son or daughter be உலகத்தின் married. சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Many are worried about the future. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். But the Lord is saying, I'm with you. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே. Do not fear about anything. பயம் இல்லாமல் நாம் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying you should be going on without fear. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். In all situations, the Lord is able to lead us. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். The Lord is saying, do not fear, I am with thee. திகையாதே, நான் உன் தேவன். Do not be afraid, I am your Lord. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen thee and I will lead thee. ஸ்தோத்திரம். சகாயம் பண்ணுகிற உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who is able to help us is with us. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். Do not be afraid of the situation. பிரச்சனைகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். Do not be afraid of the problem. குறைவுகளை பார்த்து பயந்து போக வேண்டாம். Do not be afraid of the shortcoming. வேலையின்மை பார்த்து பயந்து போக வேண்டாம். Do not be afraid that you don't have a job. வியாபாரம் இல்லையே என்று பயந்து போக வேண்டாம். Do not be worried about your business. ஊழியம் நடக்கல என்று பயந்து போக வேண்டாம். Do not be worried about the ministry. பயப்படாதே, உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Do not be afraid, the Lord is going to do mighty things. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. There is nothing impossible for the Lord. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is almighty God. நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is able to meet all our needs. நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராக நம்மோடு கூட He is இருக்கிறார். going to turn all our shortcomings. செய்ய வேண்டிய ஒரே காரியம், What you have to do? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Look unto him. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தில் காணப்பட வேண்டும். Call unto him. ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, In the book of Psalms 91 chapter 15, 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை பாடுகிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He shall call upon me. யாரு கூப்பிடுவானோ அவனுக்கு மறு உத்தரவு அருளுவார். And whoever calls upon me, I will answer him. அவனுடைய ஆபத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். And in times of trouble, the Lord will be with him. அவனை ஆபத்திலிருந்து தப்புவித்து The Lord will deliver him. அவனை கனம் பண்ணுகிற தேவனாக நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். The Lord will deliver him and honor ஆண்டவர் him. சொல்லுகிற ஒரே காரியம், The Lord is saying only one thing. என்னை நோக்கி கூப்பிடுங்க. Call upon me. உன்னுடைய பிரச்சனை மத்தியில, In the time of trouble, வேலை இல்லாத வருமானம் இல்லாத இந்த சூழ்நிலையில, in this time of trouble, உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோய் தாக்கங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, among the world, this plague is affected. சூழ்நிலை எல்லாம் மறந்து விடுவோம். Forget about the situation. சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார். The Almighty God is with us. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறாரு. Almighty is with us. என்ன பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. The Lord has told me not be என்னை afraid. கரம் பிடித்து நடத்துகிறவரா என்னோடு கூட இருக்கிறாரு. He is going to hold my hand and lead எனக்கு me. துணை நிற்கிறவரா என்னோடு கூட இருக்கிறாரு. He is going to be with me. நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது When we call upon him, அவர் மறு உத்தரவு அருளி செய்து he is going to answer us. ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். In times of trouble, he is able to deliver us and lead us. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, Let's close our eyes and look unto him. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறீர். Let's confess the Almighty is with us. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. The Lord is with us. நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால Because the Lord is with us, என்னை மேன்மைப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறீர். you have promised that you will magnify me. என்னை குறைவுபடாமல் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறீர். You have led me without lacking. என்னை பயமில்லாம நடத்தி இருக்கிறீங்க. You led me without fear. என் ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனம் பண்ணி நீங்க நடத்தின ஆண்டவரே. In the time of trouble, you have delivered me and honored எங்களை me. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற We ஆண்டவரே. surrender ourselves to you. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற We ஆண்டவரே. surrender ourselves to you, உம்மை Lord. நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லி We call upon you, Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமே. Let's call upon the Lord. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹalleluya. Call upon him. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து
என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில In this morning, Lord, உம்மை துதிக்கிறவளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we want to praise you, Lord. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We want to call upon you, Lord. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். The Lord is with us. சர்வ வல்லவர் எங்களோடு கூட The இருக்கிறீர். Almighty God is with எங்களை us. மேன்மைப்படுத்துகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். You are a Lord who are going to magnify us. எங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். The Lord, you have been with us and we lack எங்களுடைய nothing. பயங்கள் எல்லாம் மாற்றுகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். You have turned our fears, Lord. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் மறுவத்திரம் அருளி செய்து எங்களோடு இருந்து எங்களை கனம் பண்ணுகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீர். And when we call upon you, you are going to answer us, சர்வ Lord. வல்லவர் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீர். The Almighty Lord is with us. தொடர்ந்து எங்களோடு நீர் இருந்து நடத்தும். Be with us always, உம்முடைய Lord. நாம மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். And let your name be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. இரண்டாவதாக The second point, சங்கீதம் 91:1 வாசிக்கலாம். let's turn to book of Psalm 91 verse 1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Almighty is with us. இரண்டாவது, The second point, அவருடைய நிழலில் தங்குகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். we shall abide under the shadow of the Almighty. இந்த வசனத்தின்படி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். As per this verse, we shall abide under the shadow of the Almighty. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தாருன்னு யோபு சொன்னாரு. Job said, the Almighty is with me. அவர் எப்படி இருந்தாரு? How was he? அவரோடு கூடவே இருந்தாரு. He was with him always. மேன்மைப்படுத்தி நடத்தினாரு. He magnified us. குறைவில்லாம நடத்தினாரு. He left us without பயம் இல்லாம நடத்தினாரு. He led us without fear. ஆபத்திலே கூட இருந்து தப்புவித்து நடத்தினாரு. In times of trouble, he delivered us. இரண்டாவது, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது The second point, as per this verse, அவருடைய நிழலில் தங்கி நம்மை ஆதரித்து நடத்துகிறவராக நம்மோடு கூட இருப்பார். he is with us and we will abide under his shadow. அவருடைய நிழலிலே தங்குகிற ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். Today the Lord is promising us is the blessing of abiding under the shadow. அவருடைய நிழலின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது வேதத்தில் இப்படி நாம் படிக்கலாம். What are the blessings of abiding under the shadow? ஸ்தோத்திரம். ஏசாயா 51:16 வசனத்தை படிக்கலாம். Book of Isaiah chapter 51 verse 16. ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். And I have put my words in thy mouth and I have covered thee in the shadow of my hand. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நிழலில் நாம் தங்கும்போது, When we are under the shadow of the Almighty, அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைக்கிறவராக பாதுகாக்கிறவராக கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். the Lord is covering us with the shadow of his hand. சர்வ வல்லவர் என்னோடு கூட எப்படி இருக்க போறாரு? How is the Lord Almighty going to என்னை be with us? மறைக்கிறவராக என்னோடு கூட இருப்பார். He is going to cover me. அவருடைய நிழலில வைத்து என்னை காக்கிற மறைக்கிற தேவனாக என்னோடு கூட இருப்பார். And he is a Lord who is going to cover me and protect me with the shadow of his அவருடைய hand. மறைவிலே தங்கி வைத்து என்னை பாதுகாக்கிற தேவனாக என்னோடு கூட இருப்பார். The Lord is, we are going to abide under the shadow of the Almighty. 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, In the book of Psalm chapter 17 verse 9, தாவீது சொல்றார். 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கலாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டுகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். from the wicked that oppress me, from my deadly enemies who compass me about. உம்முடைய செட்டுகளின் நிழலிலே காப்பாற்றுவீராக. He is going to cover us under the shadow of his wings. அவருடைய செட்டுகளின் நிழலிலே முதலாவது மறைவு பாதுகாப்பு என்று வாசித்தோம். Under his shadow there is a protection, we read. ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது வசனத்துல காப்பாற்றுகிற
ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். And the second promise is he's going to deliver us. முதலாவது மறைவு என்று பார்த்தோம். The first thing is he's going to cover us. இரண்டாவது காப்பாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வாக்கு The பண்ணுகிறார். second point is going to protect and deliver us. அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மை வைத்து கர்த்தர் நடத்த போகிறார். The Lord is going to keep us under the shadow of his hand. அவருடைய செட்டுகளின் நிழலிலே வைத்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். He is going to cover us with the shadow of his brothers. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருந்தாரு, இருக்க போகிறாரு. When the Lord is with us, ஸ்தோத்திரம். அவருடைய கரத்தின் நிழலினாலே மூடி மறைத்து காப்பாற்றி பாதுகாத்து நம்மை நடத்த போகிறார். he is going to cover us under the shadow of his mighty wings and protect us. 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது When we read book of Psalm chapter 63 verse 7, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். because thou hast been my help, therefore in the shadow of thy wings will I rejoice. உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன். I will rejoice under the shadow of your wings. அவருடைய செட்டுகளிலே ஒரு மறைவு நமக்கு இருக்கிறது. Under the shadow there is a protection. ஸ்தோத்திரம். அவருடைய செட்டுகளிலே ஒரு காப்பாற்றப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. There is covering and protection under the shadow. அவருடைய செட்டுகளின் நிழலிலே ஒரு மகிழ்ச்சியை களிகூறுதலை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். And there is rejoicing under his shadow. அவருடைய செட்டுகளின் நிழலிலே நம்ம தங்கி இருக்கும்போது, When we are abiding under his shadow, சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும்போது when we are abiding under the shadow of the Almighty, நம்மை மறைக்கிறார், he is covering us, நம்மை காப்பாற்றுகிறார், he is protecting us, களி கூறுகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார். he is making us to rejoice. தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதலை வரும் நாட்களிலே கர்த்தர் தர போகிறார். And children of God, you and me, there's going to be rejoicing in future. உங்களை என்னை கர்த்தர் களி கூற செய்ய போகிறார். மகிழ்ந்து களி கூற போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord, we are going to rejoice in the future. ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதுகாப்பை, தேவனுடைய மறைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை வரும் நாட்களிலே நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். In the coming days, we are going to see his covering and his protection. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்ற வார்த்தையை நம்ம அறிக்கையிட போறோம். சர்வ வல்லவர் நமக்கு மறைவாக நிழலாக நம்மோடு கூட இருந்து காப்பாற்றி நம்மை நடத்துவார். We are going to confess that Almighty is with us and he is going to cover us and protect us. 121ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை வாசிக்கும் போது, In the book of Psalm chapter 121 verse 5, we read like this: கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The Lord is thy keeper, the Lord is thy shade upon thy right hand. வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். The Lord is going to be a shade upon your right hand. வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து கர்த்தர் நடத்துவார். The Lord is going to lead you like a shade upon your right hand. வலது கரத்தை பிடித்து பயப்படாதேன்னு சொல்ற தேவன், The Lord is holding your right hand, is going to lead you. நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு துணையாய் இருந்து நமக்கு நிழலாய் இருந்து நம்மை நடத்த போகிறார். And the Lord is with you upon your right hand and is going to lead you. சர்வ வல்லவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். When the Almighty is with us, நம்மோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணிட்டாரு. he has promised that I am with you. முதலாவது குறிப்பிட சொன்னார், உன்னை மேன்மைப்படுத்துவேன், குறையில்லாம நடத்துவேன், பயம் இல்லாம நடத்துவேன். ஸ்தோத்திரம். உன்னை எல்லாவற்றிலும் கூட இருந்து உன்னை தப்பு வைத்து கனம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். The Lord said that I am going to magnify you, I am going to protect you and lead you won't lack anything. ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது குறிப்பில கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம், In the second point, the Lord is saying like this: ஒரு தங்கி இருக்கிற அவருடைய நிழலிலே தங்கி இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். The Lord is giving us a blessing of abiding under the shadow. அந்த நிழலெல்லாம் ஒரு மறைக்கப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். When you abide under the shadow, is going to cover you. அந்த நிழலில் தான் ஒரு காப்பாற்றப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். He is going to protect you. அந்த நிழலில் தான் ஒரு களிகூறுதலின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார். And there is rejoicing under his நம்முடைய shadow. வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். And he is going to lead us like a shade upon his right hand. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. When the Lord is with us, கடந்த நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்தாரு. last days the Almighty was with us. ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் நம்மோடு கூட இருக்க In the போகிறார். future also is going to be with us. எப்படி இருக்க போறாரு? How is going to be? அவருடைய நிழலிலே தங்கி நம்மை அவர் நடத்துகிற ஒரு தேவனாக நம்மோடு கூட இருக்க போகிறார். We are going to abide under his shadow and he is going to lead us. அவருடைய நிழலிலே தங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளாக உங்களை என்னை கர்த்தர் மாற்றுவாராக. We the children of God are going to be abiding under his shadow. ஸ்தோத்திரம். கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே தங்கி இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று கர்த்தரை நோக்கி கேட்போம். Let's pray to the Lord to give us this blessing of abiding under ஆண்டவரே his shadow. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் மறைக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, let me be covered under your shadow. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் காப்பாற்றப்படட்டும் ஆண்டவரே. Let me be protected under your shadow. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் களிகூறட்டும் ஆண்டவரே. Let me rejoice under your shadow. என்னுடைய வலது பக்கத்தில் நிழலாயிருந்து என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. Lord, you are a shade on my right உம்முடைய hand. சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves to உம்முடைய you. நிழலிலே தங்குகிற தேவ பிள்ளைகளை எங்களை மாற்றி Lord, let us be under your shadow. சர்வ வல்லவர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. Almighty God will be உம்முடைய with us.
கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். Let your hand be with us. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். Let your hand be with us. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆண்டவருடைய சட்டைகளின் நிழலில் Lord, we are under your shadow. தங்கி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We abide under your shadow. சர்வ வல்லவருடைய நிழல் எங்களோடு இருந்து நடத்தட்டும். Let your shadow of the Almighty be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. மூன்றாவதாக The third point, யோபு சரித்திரம் 22 அதிகாரம் 23 வசனத்தை படிக்கலாம். let's turn to book of Job chapter 22 verse 23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். போதும். If thou return to the Almighty, thou shalt be built up. சர்வ வல்லவரிடத்திலே திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். If thou return to the Almighty, thou shalt be built up. முதலாவது அவர் கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிற சர்வ வல்லவர். He is a Lord Almighty who is with us. இரண்டாவது அவருடைய செட்டைகளின் நிழலிலே தங்க வைத்து நம்மை கலிகூர செய்கிற சர்வ வல்லவர். He is a Lord who's we abide under his shadow and he is going to cover us. ஸ்தோத்திரம். மூன்றாவது அந்த சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர்? The third point as Almighty God is, ஸ்தோத்திரம், அவர் திரும்ப நம்மை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். he is a Lord who is going to build us again. அந்த இடத்துல ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. There is a condition for this. நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினார். You should return to the Almighty. ஆண்டவரிடமாக திரும்ப வேண்டும். We should return to the Almighty. கடந்த வாரத்தில் நாம் காலை தியான கூடுகையில பார்த்தோம், நம்முடைய இருதயம் கர்த்தரிடமாக திருப்பப்பட வேண்டும். In the morning devotion last week, we saw that our heart should be turned to the Lord. தேவனிடமாக திரும்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது தான் We should have an experience of returning to the Lord. அவர் நம்மை திரும்ப கட்டி எழுப்புகிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார். He is able to again build us. ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருவார். Whatever we have lost, Lord is going to give us. நாம் கர்த்தரிடத்துல சர்வ வல்லவரிடத்துல திரும்பும்போது, When we are going to return to the Almighty, ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது, when we have a heart of repentance, திரும்ப கட்டப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். the Lord is promising He is going to build you again. ஒருவேளை கடந்த மாதங்களில் நெருக்கத்தை கஷ்டத்தை சந்தித்து இருக்கலாம். The last month you might have faced oppression and ஸ்தோத்திரம். suppression. அநேக போராட்டங்களுக்கு நேராக நெருக்கத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கலாம். There might be a lot of problems and sufferings. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், But the Lord is saying to you and me, திரும்ப நம்மை கர்த்தர் கட்ட போகிறார். the Lord is going to build you again. நம்மை மறுபடியுமாக கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். He is going to build you again. உடைந்து போனதை கட்டி எழுப்ப போகிறார். Whatever is broken, He is going to build up. இல்லாததை கர்த்தர் ஸ்தோத்திரம் திரும்ப நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை நடத்த போகிறார். Whatever you don't have, the Lord is going to give you and lead you. ஸ்தோத்திரம். யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை வேதத்தில் படிக்கும்போது, In the book of when we read the Bible, the Lord said to Jacob like this. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தில் படிக்கலாம். In the book of Genesis chapter 28 verse 15. ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். And behold, I am with thee and will keep thee in all places whither thou goest, and I will bring thee again into this land. திரும்பி வர பண்ணுவேன். I will bring thee again into this land. கர்த்தர் திரும்பி வர பண்ணுவாரு. I will bring again into this land. அவர் போகும்போது பிரச்சனையோட தான் போறாரு. When he left here, he was going with troubles. சம்பவம் நமக்கு தெரியும், நேரம் இல்லாதனால வேகமாய் சொல்லுகிறேன். We know this incident very well. சோத்ர. யாக்கோபு வருத்தத்தோடு தான் அண்ணனை குறித்த பயத்தோடு பெற்றோரை பிரிந்து போற ஒரு சந்தோஷமற்ற ஒரு சமாதானமற்ற நிலைமையில் அவர் போய் கொண்டிருக்கிறார். Lord, Jacob is leaving his family and is going away. He is in trouble. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, And the Lord is speaking to him like this. நான் உன்னோடு கூட இருந்து I am with thee.
உன் போகிற இடத்துலலாம் உன்னை காத்து and wherever you go, I'll be with thee, உன்னை திரும்பி வர பண்ணுவேன். and I will bring you again to this land. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், Today the Lord is saying to you and me, சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க, do not be afraid of the situation. கொள்ளை நோயை குறித்து பயந்து You கொண்டிருக்கிறீங்க, are afraid of the plague. குடும்பத்தின் சூழ்நிலைகளை பிள்ளைகளை குறித்து பயந்து You கொண்டிருக்கிறீங்க. are afraid of your family and children. கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட இருப்பேன், The Lord is saying, I am with thee. நான் உன்னை ஸ்தோத்திரம் திரும்ப எழுப்பி கட்ட பண்ணுவேன், I will again lift you and build you. ஸ்தோத்திரம் மறுபடியுமாக நீங்கள் கட்டப்படுவீர்கள். Again you will be built. யாக்கோபை திரும்பி வர பண்ணினது போல உனக்கும் ஸ்தோத்திரம், நீ எழுந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் கொடுப்பேன். And like the Lord promised Jacob, I'm going to give you again what he lost. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு ஸ்தோத்திரம் நான் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். I will not leave you till I have done that I have spoken to நான் thee. சொன்னதை செய்யும் வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன். I will not leave you until I have done what I இந்த have வாக்கு spoken to thee. தத்தத்தோடு தான் யாக்கோபு கடந்து போனார். And Jacob left with this promise. இதே வாக்கு தத்தத்தின்படி பத்திரமாக சமாதானத்தோடு கிட்ட தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப செய்தார். And the Lord brought Jacob again back to the land. திரும்பவும் கட்டச் செய்கிற தேவன், The Lord is going to build you again. அவருடைய வாழ்க்கையை திரும்ப கட்டினார். The Lord built his life again. சகோதர ஐக்கியத்தை திரும்ப கட்டி எழுப்பினார். The Lord brought about the fellowship with his brother again. சொந்த தேசத்திலே மறுபடியும் அவன் வந்து குடியிருக்கும்படி கர்த்தர் செய்தார். The Lord brought him to the land again. என்னென்ன காரியங்களை இன்றைக்கு நாம் இழந்தவர்களாக காணப்படுகிறோமோ, Whatever things we have lost today, என்னென்ன உறவுகளை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமோ, whatever relationship we lost today, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், the Lord is saying to you and உன்னை me today, திரும்ப கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். the Lord is going to build you again. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Almighty God is with us. அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, He is the Lord who is going to magnify us. அவருடைய நிழலிலே தங்க வைத்து நம்மை ஆதரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, He is the Lord whom we are going to abide under the shadow. இழந்து போன காரியங்களை திரும்பவும் உனக்குள்ளே தந்து உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாக உங்களோடு என்னோடு கூட இருப்பார். And whatever you lost, the Lord is able to give you again and magnify. பான பாத்திரக்காரனை குறித்து ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். We read about the butler in the book of Genesis. ஸ்தோத்திரம், அவனுடைய நிலையிலே திரும்ப கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். The Lord brought him again. ராஜா அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் தான் போட்டாரு. The king had put him in the prison. சுயம்பாகியில தலைவனும் ஸ்தோத்திரம் அவனும் போய் சிறைச்சாலையில் இருந்தாங்க. The baker and the butler were in the prison. ஸ்தோத்திரம், அவர்கள் இருவரும் தரிசனம் கண்டதை கனவு கண்டதை யோசேப்பு அவர்களுக்கு சொன்னான். And the dream, they told about the dream and Joseph interpreted the dream. ஸ்தோத்திரம், அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே இந்த பான பாத்திரக்காரனை திரும்ப அவனுடைய இடத்துல கர்த்தர் வைத்தார். And according to the dream, Joseph said the butler was reinstated in the same place. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம், The Lord is saying to you and me, ஒருவேளை இன்றைக்கு நம்ம சிறையிருப்பில் இருக்கலாம், today we might be in under captivity. இன்றைக்கு நம்முடைய பெரியவர்களால கைவிடப்பட்டவர்களா இருக்கலாம், Today we might be left alone by our people. ஸ்தோத்திரம், இன்றைக்கு உறவுகளால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். Today our relatives might have left you. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், But what the Lord is saying to you and me, திரும்ப உன் ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். you will again come back to your old position. திரும்ப உன்னுடைய ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை நிறுத்த You போறார். will again come back to where you were. எந்த ஸ்தானத்திலே நீங்கள் நிறுத்தப்பட்டிருந்தீர்களோ, Whatever position you were in, எந்த ஸ்தானத்திலே நீங்கள் உயர்த்தப்பட்டிருந்தீர்களோ, wherever you were exalted, எந்த ஊழியத்திலே நீங்கள் நிலைத்திருந்தீர்களோ, in the ministry where you were, எந்த குடும்பத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி கனம் பண்ணி வைத்திருந்தாரோ, in the place of your family, எந்த வேலை ஸ்தலத்திலே உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தாரோ, in the job where you were, மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை என்னை நிலைநிறுத்த போகிறேன் என்று in சொல்லுகிறார். the same place the Lord is going to exalt you ஸ்தோத்திரம், again. இவனை திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து அவன் இடத்துல நிறுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We read that the Lord brought him again to the same இழந்து place. போன இடத்தை கர்த்தர் மறுபடியும் நமக்கு தர The போகிறார். place which you had lost, Lord is going to give you again. திரும்ப கட்டி எழுப்புகிற தேவன் He is again going to build you. ஸ்தோத்திரம், யாக்கோபை திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்தார். The Lord brought Jacob again to this land. இந்த பான பாத்திரக்காரனை திரும்ப அவருடைய ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். The Lord brought the butler again to the same place. இன்றைக்கு நம்முடைய எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். Today the Lord is going to turn all your நம்முடைய captivity. கட்டப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் திருப்ப போகிறார். All the captivity Lord is going to நீ change. கட்டப்படுவாய் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி ஒரு கட்டப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ளே தர போகிறார். And the Lord is going to build you up. உன்னுடைய குடும்பம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your family is going to build up. உன்னுடைய வீடு கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your house will be built up. உன்னுடைய பட்டணம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your city will be built up. உன்னுடைய வேலைகள் வியாபாரங்கள் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your job and business will be உன்னுடைய built up. ஊழியம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your ministry will be again built up. எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ, Whatever you had lost, எதையெல்லாம் விட்டுவிட்டோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறோமோ, whatever you think you had lost, இதெல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே என்று துக்கத்தோடு கூட இருக்கிறோமோ, you're worrying about what has left. சர்வ வல்லவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Almighty God is with you. சர்வ வல்லவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். The Almighty is with you and me. திரும்பவும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிற ஒரு நாட்கள் என்று கர்த்தர் வாக்கு
பண்ணுகிறார். The Lord is promising He's going to again build you up. திரும்பவும் ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். Again He is going to build you up. திரும்பவும் நம்முடைய நிலையில கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். Again He is going to take you to some நம்முடைய position. தேசத்துக்கு நம்மை திரும்பி வர செய்ய போகிறார். He is going to bring you back to the அவர் land. நம்மை ஸ்தோத்திரம் உயர்த்துகிற ஒரு நாட்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். These days He's going to exalt you. கட்டப்படுகிற நாட்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். These days He's going to build you. எந்த இடத்திலிருந்து தலைகுனிவோடு கூட நாம் கடந்து வந்தோமோ, And the place where you had left, எந்த இடத்துல தலைகுனிந்து வெட்கத்தோடு வருத்தத்தோடு கடந்து வந்தோமோ, and with the shame where you had left the place, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். the Almighty God is with அந்த us. சர்வ வல்லவர் திரும்பவும் நம்மை கட்டி எழுப்ப போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். The Almighty God is promising He's going to build you again. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். The last point, let's read. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படியுங்கள். Let's turn to book of Genesis chapter 17 verse 1. ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். The Almighty God is with us. அவருடைய நிழலில் நம்மை தங்க வைத்து காக்கிற கலிகூர செய்கிற தேவனாய் இருக்கிறார். We are abiding under His shadow and we are rejoicing under Him. நம்மை திரும்ப கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். He is able to build us again. நான்காவது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். And the last point is going to show His strength to us. ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is able to reveal His strength to us. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, The Lord said to Abraham, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am Almighty God. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Walk before me and be thou perfect. அதுக்கு முன்னால அவர் உத்தமனா இல்லையா? Wasn't he righteous before அநேக that? உத்தமத்தில் தவறினவராயிருந்தாரு. He was not perfect. அநேக உத்தமத்தில் அவர் தவறினவராயிருந்தாரு. In many things he had not been perfect. ஸ்தோத்திரம். ஆபிரகாமிலே அநேக குறைவுகள் காணப்பட்டது. He had many shortcomings. இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நீங்க வந்தீங்கன்னா, In this chapter 17, from the first verse you see, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் உத்தமனாய் தன்னை காத்துக்கொண்டாரு. he was obedient to the Lord and he tried to be perfect. ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் இந்த ஆபிரகாமை ஆபிரகாமா கர்த்தர் மாற்றுகிறார். And after this the Lord changed his name from Abraham to Abraham. சாராயை சாராளாக கர்த்தர் மாற்றுகிறார். And Sarai, the name was changed as Sarah. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். The Almighty will bring a change in us. திரள் ஜாதிகளின் தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். The Lord changed Abraham to be a father to திரள் nations. ஜாதிக்கு தாயாக சாராளை கர்த்தர் மாற்றினார். And Sarah was a mother to nations. இன்றைக்கு நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு ஆட்களா இருக்கலாம். Today we might be ordinary people. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் கரம் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட இருக்கிறது. When the Almighty God's hand is with you and me, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் இந்த ஆபிரகாமை போல நம்முடைய உத்தமத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது, when we are perfect like this Abraham was, எனக்கு முன்னால நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நம்ம உத்தமத்தை காத்துக்கொள்ளும் போது, and we try to be perfect as the Lord said to Abraham, ஆபிரகாமை மாற்றின தேவன் உங்களை என்னை அப்படியே மாற்றி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை நிறுத்துவார். like the Lord blessed Abraham, the Lord is able to bless you and me. சர்வ வல்லமையுள்ள தேவன் சோத்திர முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கும்போது, The Almighty God, what the promises gave to the ancestors. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்வு கொடுத்தாரு. The Lord gave to our ancestor Abraham blessings. ஈசாக்குடைய சோத்திர வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். In the life of Isaac we read from Genesis chapter 28 verse 3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, The Lord Almighty bless thee and make thee fruitful and multiply thee, that thou mayest be a multitude of people. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். The Lord Almighty is able to bless you. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவன் அதிகமாய் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டான். The Lord gave to Abraham many promises and he was blessed more. ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், In the life of Isaac we see, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்.
The Lord Almighty will bless thee. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். The people who are listening to this message, the Lord is going to bless you. அவர் சர்வ வல்லமையுள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறாரு. The Lord Almighty is with us. சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்க வைத்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறாரு. We are under his shadow. அவர் திரும்ப கட்டி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறாரு. He is able to build us again. அவருடைய வல்லமையினால நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is able to fill us with his strength and bless us. யாக்கோபை ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். As per the promise, he is able to bless Isaac. ஸ்தோத்திரம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். In the Bible we read that Isaac was blessed 100 times more. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்றாரு, Today the Lord is saying to you and சர்வ me, வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறார். Almighty God is able to bless you. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். He is going to bless you 100 times. நம்ம செய்கிற எல்லா வேலைகளிலே, கையிடுகிற காரியங்களிலே, வியாபாரங்களிலே, ஊழியங்களிலே 100 மடங்கு பலனை ஈசாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தது போல நமக்கும் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். In our job, in our house, in our ministry, everywhere the Lord is going to bless you 100 times. ஸ்தோத்திரம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். You are going to see 100 times 100-fold blessings. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Almighty God is with us. அவர் நம்மை ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். Like he blessed Isaac, he is going to bless us. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Genesis chapter 35 verse 11. ஆதியாகமம் 35:11 வாசிங்கள். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. போதும். And the God said unto him, I am God Almighty, be fruitful and multiply. ஸ்தோத்திரம். யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், To Jacob the Lord says like this, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am Almighty God, நீ பலுகி பெருகுவாயாக. be fruitful and multiply. ஆபிரகாமை மாத்தி ஆசீர்வதித்தாரு. The Lord changed Abraham to Abraham and திரள் blessed. ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினாரு. He made him a father unto nations. யாக்கோபை ஆசீர்வதித்து அவன் மூலமாக 12 கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தினாரு. And the Lord blessed Jacob and gave him 12 tribes. ஸ்தோத்திரம். ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. The Lord blessed Isaac 100-fold. இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது பலுகி பெருகுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். And to Jacob he says, be fruitful and multiply. அவன் மூலமாகவே 12 கோத்திரங்கள் எழும்பினதை வேதத்தில் நாம் And in வாசிக்கிறோம். the Bible we read that through Jacob 12 tribes came. ஒரு சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம் இல்ல. It is not any ordinary blessing. ஸ்தோத்திரம். ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் இல்ல. It is not a blessing to any ordinary man. பலுகி பெருகுகிற ஒரு ஆசீர்வாதம். It's a blessing of fruit, being fruitful and multiplication. ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு. The Lord is going to bless you with a blessing of increase. தேவன் நம்மை பலுகி பெருக செய்ய போறார். The Lord is going to make us fruitful and இந்த multiply. வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் நாம் படிக்கும்போது, In this next part of this verse, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். a nation and a company of nations shall be of thee, and kings shall come out of thy loins. ஒரே ஜாதியின் விட்டுல பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடமிருந்து உண்டாகும். The Lord did not say one nation, he said a company of nations shall be of thee. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய சந்ததிகளாக இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். And we are like the seed of Jacob. ஸ்தோத்திரம். யாக்கோபின் சந்ததி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறார்கள். And today throughout the world the seed of Jacob is spread. ஜாதிகளாய் கர்த்தர் யாக்கோபை பெருக பண்ணினார். The Lord has blessed Jacob to be many nations. கோத்திரங்களாக கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். He made him into many nations. இன்றைக்கு வரைக்கும் அவரை குறித்து பேசுகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய ஜீவிதத்திலே கர்த்தர் கொடுத்தார். Until now we are able to speak about the blessing of Jacob. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். Such a blessing and blessing Lord is going to give us. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு என்னோடு கூட இருந்து சர்வ வல்லமையை வெளிப்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்த போகிறார். The Lord who blessed our ancestors Abraham, Jacob and Isaac is able to bless you and strengthen you. கடைசியாக யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's read book of Exodus chapter 6 verse 3. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. And I appeared unto Abraham, unto Isaac and unto Jacob by the name of God Almighty, but by my name Jehovah was I not known to them. ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் நாம் படிக்கும்போது In the second verse we read like this. நான் யெகோவா என்று சொல்லுகிறார். He says that
My name is Yehovah. நான் யெகோவா என்று இரண்டாவது வசனத்திலே சொல்றாரு. The Lord says, my name is Yehovah. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால தான் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமானேன். But I was revealed unto Abraham, Isaac and Jacob as God Almighty. அவர்களுக்கு யெகோவா என்பது குறித்து தெரியாது. And they did not know my name as Jehovah. அவர்கள் என்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே பார்த்தாங்க. அப்படிதான் அவர்களுக்கு நான் தரிசனமாய் இருந்தேன். They knew me as God Almighty only. இந்த இஸ்ரவேலருக்கு தான் நான் யெகோவா தேவனாக இருக்க போகிறேன். And to the Israelites I am going to be Jehovah. அவர் யெகோவா தேவனாக இஸ்ரவேலருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். And he revealed to Israelites that as Jehovah God. அவர் யெகோவா தேவனாக அவர்களோடு கூட இருந்தார். He was Jehovah God to the Israelites. வனாந்திரத்திலே யெகோவா தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தினதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know the Jehovah God led them through the wilderness. அவருடைய 40 வருட வனாந்திர ஜீவியத்திலே அவருடைய பிரயாணங்களிலே யெகோவா தேவன் அவர்களோடு கூட இருந்தார். In this 40 years of wilderness the Lord Jehovah was with them. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே ஆபிரகாம் அவர் யெகோவா ஈரே தேவைகளை சந்தித்தார் என்று சொன்னாரு. And Abraham said Jehovah Jireh was my provider. ஸ்தோத்திரம். வேற எந்த சூழ்நிலைகளிலும் யெகோவாவை குறித்து ஸ்தோத்திரம் நம்ம படிக்க முடியவில்லை. In all other situations we not read about Jehovah ஆனால் God. யாத்திராகமம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கும்போது தான் But only in Exodus with the Israelites அவர் யெகோவா ராஃபாவாக இருந்தார். he was Jehovah Rapha to them. யெகோவா ஈரேவாக இருந்தார். Jehovah Jireh to them. யெகோவா ஷம்மாவாக அவர்களோடு கூட இருந்து நடத்தினாரு. He was Jehovah Shammah to them. யெகோவாவாக இருந்து அவர்களுக்கு ஜெயக்கொடியை தந்து நடத்தினாரு. And he was Jehovah Nissi with them. பல சூழ்நிலைகளிலே யெகோவா தேவனாக தன்னை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். And all many situations the Lord revealed to them as Jehovah. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is God Almighty. சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறவர். God Almighty is with us. அவருடைய நிழலிலே நம்மை தங்கச் செய்கிறவர். We are abiding under the shadow of the Almighty. அவர் நம்மை திரும்ப கட்டி எழுப்புகிறவர். He is able to build us. அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி He is going to reveal his strength நம்மை to us ஆசீர்வதிக்கிறவர். and bless us. நம்மை பெருக பண்ணுகிறவர். He is going to increase us. நம்மை ஸ்தோத்திரம் உயர்த்துகிறவர். He is going to exalt us. அவர் யெகோவா தேவனாய் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்த போகிறவர். He is God Jehovah and is going to be with us and lead us. அந்த யெகோவா தேவன் நம்மை நடத்தும்படி May the Lord Jehovah lead us. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். In this morning let us lean down before him. மோசேயின் தேவன் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். The Lord of Moses is going to lead us. ஸ்தோத்திரம். யோசுவாவின் தேவன் நமக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். The Lord of Joshua is going before us. ஸ்தோத்திரம். அந்த யெகோவா தேவன் உங்களோடு என்னோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படி Jehovah God is with you and me. ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராய் எங்களோடு இருந்து நடத்துவீராக. Almighty God, you be with us and lead us. ஆண்டவரே நீர் யெகோவா ராஃபாவாக எங்களோடு இருந்து நடத்துவீராக. You are with us as Jehovah Rapha. யெகோவா நிசியாக எங்களோடு இருந்து நடத்துவீராக. You are with us Jehovah Nissi. யெகோவா ஷம்மாவாக எங்களோடு இருந்து நடத்துவீராக. Jehovah Shammah, you are going to be with உம்முடைய us. சமூகத்தில் எங்களை தருகிறோம் என்று சொல்லி We surrender ourselves to you. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes and pray to him. ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. ஸ்தோத்திரம். Lord, you be with us and lead us. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே, எல் சடாய், எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே, எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே, எல் சடாய், எல் சடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, ஆமென். என்னை காண்பவர் எல்ரோய், எல்ரோய், என்னை காண்பவரே, எல்ரோய், எல்ரோய், என்னை
காண்பவரே யெகோவா தேவனே ஆமென் ஆமென் யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ ஆமென் ஆமென் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் இம்மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர் இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா ராஜனே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே ஆமென் ஆமென் யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல்சடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் El Shaddai, Lord Almighty. அவர் சர்வ வல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். Almighty God is with us. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். He is with us and is going to lead us. கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். The Lord is with you and me. நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், He is going to exalt you. நம்மை உயர்த்துகிறவர், He is going to lift you up. நம்மை கனம் பண்ணுகிறவர், He is going to honor you. நம்மை குறைவில்லாமல் நடத்துகிறவர், He is going to lead you without any lack. நம்மை பயமில்லாமல் நடத்துகிறவர், Without fear, He is going to lead you. நம்முடைய ஆபத்திலே நம்மோடு இருந்து நம்மை தப்புவிக்கிறவர். In times of trouble, He will deliver you. சர்வ வல்லவர் இரண்டாவது எப்படி இருக்கிறார்? The Almighty God is with us. அவருடைய நிழலிலே தங்க வைத்து நம்மை காக்கிறவர். We are going to abide under the shadow of the Almighty. நம்மை மறைத்து காக்கிறவராய் He இருக்கிறார். is going to cover us and protect us. நம்மை காப்பாற்றி நடத்துகிறவராய் He is இருக்கிறார். going to protect us and lead us. நம்மை கலிகூற செய்து நடத்துகிறவராய் இருக்கிறார். We are going to rejoice with Him. அவருடைய நம்முடைய வலது பக்கத்துல நமக்கு நிழலாயிருந்து நம்மை நடத்துகிற தேவன். He is in the right hand as a shadow. ஸ்தோத்திரம். மூன்றாவது சர்வ வல்லவர் எப்படி இருக்கிறாரு? The third point is நம்மை திரும்ப கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். He is going to build you again. இழந்து போன இடத்துக்கு மறுபடியும் நம்மை கொண்டு போகிறார். He is going to bring you to the same நம்ம position. இழந்து போன காரியங்களை கர்த்தர் மறுபடியும் நமக்கு கொடுக்க போறார். Whatever you are lost, Lord is going to give you நம்முடைய again. சிறையிருப்புகளை கர்த்தர் திரும்ப போறார். He is going to turn your captivity. எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்பி All captivity is going to நம்முடைய turn. குடும்பங்களை கட்டி எழுப்ப போறார். He is going to build our families. நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்ப போறார். Our relationship is going to build. நம்முடைய வீடுகளை கர்த்தர் கட்டி எழுப்ப Our போறார். house is going to build it. நம்முடைய பட்டணங்களை கட்டி எழுப்ப Our போறார். cities He will build. நம்முடைய வேலைகள் வியாபாரங்கள் கட்டி எழுப்பப்பட Our போகிறது. job, business He will build. ஐயோ 3 மாசம் ஒண்ணுமே இல்லையே நினைக்காதீங்க. Don't think for 3 months we are nothing. திரும்ப கர்த்தர் கட்ட போறார். He is going to build you again. திரும்ப கட்டி நம்ம எழுப்ப போறார். He is going to build you again. 3 மாதமா சபை இல்ல, The church is not there for 3 ஆராதனை months. இல்ல, There's no worship. ஆனா ஊழியத்தை கர்த்தர் நடத்தினார். But the ministry the Lord is leading. இனியும் கர்த்தர் சொல்றாரு, The Lord will again lead you. ஊழியத்தை திரும்பி கட்ட எழுப்ப போறேன். Lord will build the ministry. நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் திரும்பி கட்டி எழுப்ப Lord போறார். will build your ministry. கடைசியாக The last point. சர்வ வல்லமையுள்ள தேவன், The Almighty God. அவர் நம்மோடு கூட இருந்து நடத்த போறார். He is going to be with us and lead அவர் us. சர்வ வல்லவர். He is Almighty God. தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி He நடத்துவார். is going to reveal His strength to you. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு கூட இருந்தவர். He was with Abraham, Isaac and Jacob. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யெகோவா தேவனாய் இருந்தவர். He was with the people of Israel as Jehovah God. இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர், Till now the Lord Ebenezer has helped us. அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து தம்மை He is நடத்துவார். the Lord Emmanuel with us. பிதாவே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனையான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for the blessed word you have given யோபுவை us. போல நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Like Job, we are going to confess. இந்த நெருக்கத்தின் மத்தியிலும், In this situation, குறைவுகளின் மத்தியிலும், among the shortcomings, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும், among this plague, ஆண்டவரே, இந்த அநேக ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிற பிரச்சனையான உதவியற்ற நிலைமைகளிலும், in this time of trouble, we are going to confess. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீர்.
The Almighty, you are with me. சர்வ வல்லவர் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. The Almighty, you are with me. எங்கள் குடும்பங்களோடு இருந்தீர். You are with us. எங்கள் பிள்ளைகளோடு இருந்தீர். With the family children. எங்களுடைய கையின் பிரயாசங்களோடு இருந்தீர். With the blessing of a hand. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். Bless the food and water. இதுவரைக்கும் எங்களுக்கு குறைவில்லாமல் எபினேசரா இருந்து நடத்தினீர். Till now, you have led us without lacking anything. தொடர்ந்து எங்களை நடத்தும். Lead us continually, Lord. எங்களோடு இருந்து நடத்தும். Be with us and lead us. எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை நடத்தும். Be as a shadow to us and எங்களை lead us. திரும்ப கட்டி எழுப்பி நடத்தும். Build us again and lead உம்முடைய us. வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி எங்களை நடத்தும். Reveal your strength and lead us. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். We surrender ourselves in your presence. வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறட்டும். Let your promises be fulfilled in us. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless every brothers and sisters who is listening. சர்வ வல்லவராய் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் நடத்தும். As Almighty God, be with us and lead us. சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் மேலே கூறுகிறோம். May we proclaim the blessings of the Almighty upon our children. ஆசீர்வதியும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். Bless them and let your name be lifted. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Hallelujah. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். The Lord Almighty is with us. சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். The Lord Almighty is with us. அவர் நம்மை நடத்துவார். He will lead us. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord.